குருவியும் காக்கை குஞ்சும். முன்பொரு காலத்துல ஒரு அழகான காட்டுல ராஜுங்கிற ஒரு சுட்டி காகம் வாழ்ந்து வந்தான். ராஜு காகம் ரொம்பவே குறும்புத்தனம் வாய்ந்தவனா இருந்தான். அவன் எப்போதுமே யாரையாச்சும் தொல்லை பண்ணி அதன் மூலமா சந்தோஷப்பட்டுப்பான். ஒரு நாள் அந்த காட்டோட பூந்தோட்டத்துக்கு ஒரு அழகான மயில் பூக்களை பறிக்கிறதுக்காக வந்திருந்துச்சு. இந்த காட்டுல இருக்கிற பூக்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பூக்களை பறிச்சு என்னோட காட்டுல கொண்டு போய் வித்தா எனக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அந்த மயில் பூந்தோட்டத்துல இருந்த பூக்களை பறிச்சு தன்னோட கூடைய நிரப்புச்சு. அந்த பூக்கூடைய எடுத்துக்கிட்டு தன்னோட காட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சுட்டி பையன் ராஜு ஒரு உயரமான மரத்து மேல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆகா, ஒரு மயில் கூடை நிறைய பூக்களை கொண்டு போகுதே. இந்த பூக்களை கீழே தள்ளி விட்டா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் அந்த மயில் வர திசையை நோக்கி பறந்து போனா. குழந்தை ராஜு ரொம்ப வேகமா பறந்து போய் அம்மா மயில மோதிட்டான். இதுல அம்மா மயிலும் கூடையும் அப்படியே கீழே விழுந்துடுச்சு. இந்த பூ மேல இருந்து கீழே விழுறத பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சா? ஏ குட்டி காக்கா, பார்த்து பறந்து வரமாட்ட பாரு. இப்போ என் பூக்கள் எல்லாம் வீணா போயிடுச்சு. ஏ மயிலே, என்ன சொல்ற? நீ தான் என் மேல வந்து மோதின. இப்போ என்ன திட்டிக்கிட்டு இருக்க? ஏ குட்டி காக்கா, பெரியவங்கள மரியாதையா பேசணும்னு உனக்கு தெரியாது? எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இந்த குட்டிக்காகவும் இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு திமிரா நடந்துக்குது. என்னோட பூக்கள் எல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொன்ன அம்மா மயில் ரொம்பவும் சோகமா தன்னோட பூக்கூடைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மிட்டு கிளி ரொம்ப சந்தோஷமா மீனுவோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. மிட்டு அண்ணா, என்ன விஷயம்? உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது மாதிரி இருக்கு. ஆமா மீனு, இன்னைக்கு என் குழந்தையோட பிறந்த நாள். நீ அவனுக்கு பிடிச்ச கேக்க நிறைய செரி பழங்கள் போட்டு தயார் பண்ணு, சரியா? கிக்கிக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ரொம்ப நல்ல விஷயம். நான் சாயந்தரம் அவனுக்கு பிடிச்ச கேக்க செய்து கொண்டு வரேன். சரி மீனு, கேக்குக்கான பணத்தை நான் முன்கூட்டியே தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி கேக்குக்கான காசை மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. பிறகு பிறந்த நாள் வேலைகளை பாக்குறதுக்காக தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனுக்குருவியும் ரொம்பவும் சீக்கிரமா சுவையான கேக்குகளை தயார் செய்ய ஆரம்பிச்சது. இந்த கேக்ல நான் நிறைய சாக்லேட்டும் பழங்களும் போட்டிருக்கேன். கண்டிப்பா பர்த்டே பார்ட்டில எல்லாருக்கும் இந்த கேக் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அந்த கேக்க ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு பிறந்த நாள் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல குழந்தை ராஜுவோ ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. மீனுக்குருவி தான் கேக்க எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. என்ன அருமையான வாசம்! மீனு ஆண்டியோட கேக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கேக்கு மொத்தத்தையும் நான் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் வேகமா அங்கிருந்து பறந்து போனா. அப்படி பறந்து போன ராஜுக்காகவும் ரொம்ப வேகமா போய் மீனுக்குருவி மேல மோதினா. உடனே மீனுக்குருவியும் கேக்கும் அப்படியே கீழே விழுந்துடுச்சு. ராஜுக்காகவும் கீழே விழுந்த கேக்க வேகமா போய் சாப்பிட ஆரம்பிச்சான். டேய் ராஜு, என்ன இது? என் கேக்க சாப்பிடுறதுக்கு தானே நீ வேணும்னு என்ன கீழே தள்ளிவிட்ட. மீனு ஆண்டி, என்ன சொல்றீங்க? இந்த கீழே விழுந்த கேக்கு வீணா போயிடக்கூடாதுன்னு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா என்ன இப்படி திட்டுறீங்களே? இல்ல, நீ போய் சொல்ற. நீ வேணும்னு தான் என் மேல மோதின. உனக்கு கேக்கு வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. என் மேல பழிய போடாதீங்க. என் மேல வேணும்னு வந்து மோதினது நீங்க தான் அப்படின்னு மீனுவும் ராஜுவும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல ராணிக்காகவும் அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. அம்மா, இங்க பாருங்கம்மா. மீனு ஆண்டி இந்த கேக்க கீழே போட்டுட்டாங்க. இப்போ என் மேலதான் தப்புன்னு என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. ராஜு கண்ணா, நீ அழாத. இந்த குருவிக்கு வேற வேலையே இல்ல, நான் பாத்துக்கிறேன். ராணி, நான் சொல்றத கேளு. ராஜு போய் சொல்றான். அவன் வேணும்னு தான் என் மேல மோதினா. அவனோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு. போதும், என் பையனை பத்தி எனக்கு தெரியும். அவனுக்கு நான் வீட்டுல விதவிதமான இனிப்புகளை வச்சிருக்கேன். அதை விட்டுட்டு போய் ஓன் கேக்க சாப்பிடுவானா? டேய் ராஜு, நீ வா, வீட்டுக்கு போய் நான் உனக்கு பணியாரம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் நான் பையனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ராஜுவோட இந்த குறும்புத்தனம் எங்கதான் போய் முடியுமோ தெரியல. கேக்கு வேற வீணா போயிடுச்சு. சீக்கிரமா புதிய கேக்க செய்து பிறந்த நாள் வீட்டுக்கு கொண்டு போனோம்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி மறுபடியும் தான் வீட்டுக்கு போய் வேகமா ஒரு புதிய கேக்க தயார் செய்ய ஆரம்பிச்சது. மறுபடியும் அத கூடையில எடுத்துக்கிட்டு பிறந்த நாள் வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஆனா தினம் தினம் ராஜகாகத்தோட குறும்பு மட்டும் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் மேகதாத்தா வானத்துல இருந்து ஒரு பெரிய நதியோட கரைக்கு வந்தாரு. அந்த நதிக்குள்ள இருந்து மழைய பொழிய வைக்கிறதுக்காக நிறைய நீரை குடிக்க ஆரம்பிச்சாரு. மேகதாத்தா இப்படி தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறத மரத்தோட கிளையில உட்கார்ந்தபடியே ராஜுக்காகவும் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆகா, இந்த வயசான மேகத்தை தண்ணிக்குள்ள தள்ளி போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் மேகத்தை நோக்கி பறந்து போனா. வழக்கம் போல ராஜு ரொம்பவும் வேகமா போய் மேகதாத்தா மேல மோதினா. இதுல மேகதாத்தா அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. ஏ, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஹே தாத்தா, மேல இருந்து எதுக்கு தண்ணி குடிக்கணும்? உள்ள இருந்து நிறைய தண்ணீரை கொடி. ராஜு இப்படி சொன்னதை கேட்டதுமே மேகதாத்தா ரொம்பவும் கோபமா தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு. ஏய் குட்டி காக்கா, என்னோட சக்தி என்னன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாரு, உன்னை நான் ஒரு மரமா மாத்த போறேன். என்னது, மரமா மாத்த போறியா? என்ன விட்டுரு, நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டான். ஆனா ரொம்ப கோவமா இருந்த மேகதாத்தா தன்னோட சக்தியால குழந்தை ராஜுவ ஒரு மரமா மாத்திட்டாரு. குழந்தை ராஜுவும் என்ன செய்யறதுன்னே தெரியாம அழ ஆரம்பிச்சான். அம்மா, அம்மா, நீங்க எங்கம்மா இருக்கீங்க? என்ன காப்பாத்துங்க, என்ன மறுபடியும் காகமா மாத்துங்க. அம்மா சீக்கிரம் வாங்க. அதே நேரத்துல ராணிக்காகவும் காட்டுல பல்வேறு இடங்கள்ல தன்னோட பையனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. புராண, ராஜு எங்கேயாச்சும் பாத்தீங்களா? காலையில இருந்தே அவன் வீட்டுக்கே வரல. இல்ல ராணி, எனக்கு தெரியாது. அவன் யார்கிட்டயாச்சும் சேட்டை பண்ணி அடி வாங்கிக்கிட்டு இருப்பான். ஏ புறா, உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போச்சு. ராணிக்காகவும் ரொம்ப நேரமா தேடின அப்புறமும் அதனால குழந்தை ராஜுவை கண்டுபிடிக்க முடியல. மீனு, ராஜுவை எங்கேயாச்சும் பாத்தியா? காலையில வீட்ல இருந்து கிளம்பி போனா, இன்னும் வீட்டுக்கே வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனு. ராணியக்கா, அவன் நதிக்கரையோட பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். வா மீனு, அவன் நதிக்கரையோட பக்கத்துல இருக்கானான்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவிய கூட்டிக்கிட்டு நதிக்கரையோட பக்கத்துல பறந்து போச்சு. அம்மா, அம்மா, நான் தாம்மா உங்க பையன். மேக தாத்தா தான் மந்திர சக்தியால என்னை இப்படி மாத்திட்டாரு. ராஜு, என்னடா சொல்ற? பயப்படாத, அம்மா இருக்கேன். மீனு, இப்போ என்ன பண்றது? ராணி அக்கா, கவலைப்படாதீங்க. நம்ம காட்டுல இருக்கிற சாது பாபாவுக்கு நிச்சயமா மந்திரங்கள் தெரியும். அவர் ராஜுவ பழையபடி மாத்திடுவாரு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாது பாபாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சாது பாபா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி உதவி கேட்டுச்சு. குருவி, என்னோட மந்திர சக்தியால அந்த காகத்தை நான் பழையபடி மாத்திடுறேன் அப்படின்னு சொன்ன சாது பாபா ஒரு மந்திர நீரை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரைய நோக்கி பறந்து போனாங்க. சாது பாபா பலவிதமான மந்திரங்களை உச்சரிச்சு அந்த நீரை அந்த மரத்து மேல ஊற்றுனாங்க. உடனே ராஜகாகத்தோட சாபம் நீங்கி அது பழையபடி வந்துடுச்சு. ஹை அம்மா, நான் பழையபடி மாறிட்டேன். மீனு ஆண்டி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் இருக்கட்டும் ராஜு. இப்பவாச்சும் புரியுதா? எப்போதுமே மற்றவங்களை தொல்லை பண்ண கூடாது. நாம அடுத்தவங்களுக்கு எதை கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. ஆமா மீனு ஆண்டி, எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. இனிமே நான் யாரையுமே தொல்லை பண்ண மாட்டேன். மீனு, ராஜுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஒரு நல்ல பாடம் கிடைச்சிருக்கு. நான் இனிமே அவனை நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்ல பையனா வளர்ப்பேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் குழந்தைய கொட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கொண்ட காகங்கள். ஒரு அழகான காட்டுல இருந்த ஒரு மாமரத்து மேல மீனுக்குருவி வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. தினம் தினம் தன்னோட மாமரத்தை ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துச்சு. சில காலங்கள் கழிஞ்சு காட்டுல வசந்த காலம் ஆரம்பமாச்சு. மீனுக்குருவியோட பராமரிப்புனால அந்த மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் வந்திருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. ஆகா,
என்னோட மாமரத்துல முத நிறைய மாம்பழங்கள் வந்திருக்கு. இந்த மாம்பழங்களை சந்தையில வித்தா எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை வச்சு வீட்டுக்கு தேவையான தானியங்களையும் பழங்களையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாமரத்துல இருந்த மாம்பழங்களை பறிக்க ஆரம்பிச்சது. பிறகு அந்த மாம்பழங்களை ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு அதை சந்தையில கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சது. மாம்பழம் வாங்கிக்கோங்க, மாம்பழம் சுவையான மாம்பழம், இனிப்பான மாம்பழம், வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. அந்த நேரத்துல பழங்கள் வாங்குறதுக்காக ரோசி குருவி மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. மீனு, நீ மாம்பழ வியாபாரம் தொடங்கிட்டியா? இந்த மாம்பழம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? ரோசி அக்கா, இது என்னோட மாமரத்துல விளைஞ்ச மாம்பழங்கள். ரொம்ப ருசியா இருக்கும். நீங்க தாராளமா இதை வாங்கிக்கோங்க. ஓ, அப்படியா மீனு? நான் இந்த மொத்த மாம்பழத்தையும் வாங்கிக்கிறேன். என் வீட்டுல விருந்தாளிங்க வந்திருக்காங்க. அப்படின்னு சொன்ன ரோசி குருவி அந்த மாம்பழத்துக்கான காசை மீனு குருவி கிட்ட கொடுத்துச்சு. பிறகு அந்த கூடையில இருந்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு குருவியும் அந்த காசை வச்சு தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலை பொழுதும் வந்துச்சு. டேய் ராஜு, இந்த தானியத்தை சாப்பிடு. இதெல்லாம் உன்னோட காலை சாப்பாடு. அம்மா, என்னம்மா எனக்கு இந்த காஞ்சு போன தானியங்களை கொடுக்குறீங்க? எனக்கு இந்த தானியம் எல்லாம் வேண்டாம். டேய் ராஜு, ஒழுங்கா கொடுக்கறத சாப்பிடு. உங்க அப்பா இந்த காஞ்ச தானியத்தை எடுத்துட்டு வரதே பெரிய விஷயம். போங்கம்மா, எனக்கு இந்த தானியம் ஒன்றும் வேண்டாம். நான் வெளியே போய் ஏதாச்சும் பழங்களை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ராஜு கோபமா தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போனா. கொஞ்சம் தூரம் பறந்து போன ராஜு காகத்துக்கு மீனு குருவியோட மாம்பழங்கள் தென்பட்டுச்சு. ஆஹா, மீனு ஆண்டியோட மரத்துல எவ்வளோ மாம்பழங்கள் பழுத்து தொங்குது. இத சாப்பிட்டா எவ்வளோ ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜுக்காகவும் மெதுவா மீனுவோட மாமரத்தின் பக்கத்துல பறந்து போச்சு. ஐயோ, வீட்டோட கதவு திறந்திருக்கே. மீனு ஆண்டி வீட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராஜுக்காகவும் பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து அந்த மாம்பழத்து மேல போட ஆரம்பிச்சான். அதுல ஒரு கல் தவறுதலா மீனுவோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அட, என்ன இது? யாரு வீட்டுக்குள்ள கல்லு போடுறது? அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து வந்துச்சு. ராஜு, நீயா? நீதான் என் வீட்டுக்குள்ள கல்ல போட்டியா? நீ எதுக்காக என்னோட மாம்பழங்களை திருடணும்னு நினைக்கிற? என்கிட்ட கேட்டா நானே உனக்கு கொடுத்திருப்பேனே. அதான் தெரிஞ்சிடுச்சுல்ல, எனக்கு இந்த மாம்பழங்களை சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் கல்லால எரிஞ்சு மாம்பழங்களை கீழே விழ வைக்கலான்னு நினைச்சேன். ராஜு, திருடுறது தப்பு இல்ல? போதும் போதும் மீனு ஆண்டி, அறிவுரை சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு இப்ப மாம்பழங்களை தருவீங்களா மாட்டீங்களா? ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருளை கேட்கணும்னா அன்போட பணிவோட கேட்கணும், புரியுதா? மீனு ஆண்டி, மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா எனக்கு அந்த மாம்பழங்களை பறிச்சு தாங்க. என்ன, என்னையே மிரட்டுறியா? இரு உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கறேன். ராஜுக்காகவும் பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து மீனுவோட மேல எரிஞ்சது. பிறகு வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இந்த சின்ன வயசுலயே இந்த ராஜுக்காக எவ்வளவு கொடூரமா நடந்துக்குது. இதை எப்படியும் காகத்துக்கிட்ட சொல்லியே ஆகணும். மீனுக்குருவி இப்படி பேசிக்கிட்டு இருந்தத மரக்கிளையில உட்கார்ந்தபடியே ராஜுக்காகவும் கேட்டுக்கிட்டு இருந்தான். எங்க அம்மா கிட்ட நீங்க என்ன சொல்லி கொடுக்கறீங்களா? அதுக்கு முன்னாடி உங்க மரத்துல பழமே இல்லாம நான் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்ன ராஜுக்காகவும் வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. டேய் ராஜு, என்னடா ஆச்சு? எதுக்காக அழுதுகிட்டே வர? அம்மா, அம்மா, மீனு ஆண்டி என்ன அடிச்சுட்டாங்கம்மா. என்ன, மீனு ஒன்னு அடிச்சிட்டாளா? ஆமா, நீ என்ன தப்பு பண்ண? நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. மீனு ஆண்டியோட வீட்டுக்கு போய் எனக்கு பசிக்குது, ரெண்டு மாம்பழம் கொடுங்கன்னு கேட்டேன். ஆனா உனக்கு மாம்பழம் எல்லாம் தர முடியாது போன்னு சொல்லி என் கன்னத்திலேயே 2 அடி அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு ராஜுக்காகவும் தான் அம்மா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காகவும் தான் வீட்டுக்கு வந்துச்சு. ராணி, என்ன ஆச்சு? இதுக்காக ராஜு அழுதுகிட்டு இருக்கான்? அந்த மீனுவுக்கு வர வர திமிரு அதிகமாகிடுச்சு. நம்ம பையன் பசிக்குதுன்னு ஒரு மாம்பழம் கேட்டிருக்கான், அதை கொடுக்க முடியாதுன்னு அந்த மீனுக்குருவி நம்ம பையனை அடிச்சிருக்கா. ராஜு, கவலைப்படாதடா. அந்த குருவியோட மரத்துல இருக்கிற மொத்த மாம்பழத்தையும் நான் உனக்காக கொண்டு வரேன். அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு.
காலுவும் ராணியும் மெதுவா ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. அவங்க சத்தமே இல்லாம மரத்துல இருந்த ஒவ்வொரு மாம்பழங்களையும் பறிச்சு கீழே போட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரத்துல இருந்த மொத்த மாம்பழங்களையும் பறிச்சிட்டாங்க. காலு, பாத்தீங்களா, கூடை நிறைய மாம்பழம். இத வச்சு ஒரு வாரத்துக்கு சாப்பிடலான்னு நினைக்கிறேன் ராணி, சத்தம் போடாத, வா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அந்த மாம்பழ கூடையை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு அந்த காக்கை குடும்பங்கள் திருடிய மாம்பழத்தை ரொம்பவும் சந்தோஷமா தங்களோட வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில மீனுக்குருவி தான் மரத்துல இருந்த மாம்பழங்களை காணாததுமே ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. ஒரு நாள் ராஜகாகம் காட்டுல விளையாடினபடியே அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல ஒரு மரத்தடி வாரத்துல சில மிட்டாய்கள் கிடக்கிறத ராஜகாகம் பார்த்தா. ஐ, இனிப்பான மிட்டாய். இங்க யாரும் இல்ல, நான் இதை இப்பவே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜகாகம் ரொம்பவும் ஆசையோட அந்த மிட்டாயோட பக்கத்துல பறந்து போனா. திடீர்னு ஒரு பெரிய வலை வேகமா வந்து அந்த மிட்டாய் மேல விழுந்துடுச்சு. அச்சச்சோ, என்ன இது, நான் இந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டேனே. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. அம்மா, அப்பா, என்ன காப்பாத்துங்க. ராஜுவோட சத்தத்தை கேட்டதுமே ஒரு வயசான கழுகு அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. ஆகா, ஒரு இளம் காக்கை குஞ்சு. இதனோட இறைச்சி ரொம்ப ருசியா இருக்கும். இந்த வயசான காலத்துல பறவைகளை பிடிச்சு சாப்பிடுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஐயோ கழுகு, என்ன தயவு செஞ்சு சாப்பிட்றாத. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் போகணும், என்னை விட்டுடு. உன்னை விடுறதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சேன். உன்னை நான் சூப்பு செஞ்சு சாப்பிடுவேன். ராணி, என்னாச்சு? ரொம்ப நேரமா யாரையோ தேடிக்கிட்டு இருக்க? நான் வேற யாரை தேட போறேன்? நம்ம பையன் ராஜு தான். அவன் மத்தியான நேரம் சாப்பிடுறதுக்கு சரியா வீட்டுக்கு வந்துடுவான். ஆனா இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னைக்கு வீட்டுக்கு வரலையே. விடு ராணி, எங்கேயாச்சும் விளையாடிக்கிட்டு இருப்பான், சீக்கிரம் வந்துடுவான். இல்ல காலு, வாங்க ராஜுவை எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் தான் பையனை தேடி பறந்து போனாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி தனக்கான உணவுகளை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து போச்சு. ஐயோ, அந்த மோசமான கழுகு குழந்தை ராஜுவை பிடிச்சிடுச்சு. எப்படியாச்சும் அந்த கழுகு கிட்ட இருந்து ராஜுவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி சத்தமே இல்லாம மெதுவா கழுகோட பின்னாடி வந்து ஒரு கம்பால கழுகோட தலைய ஓங்கி அடிச்சது. அதுல அந்த கழுகு அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுச்சு. ராஜு, உன்னை உங்க அம்மா அப்பா தேடிக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போ. அந்த நேரத்துல 2 காகங்களும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏ மீனு, என் பையனை இன்னைக்கும் நீ அடிச்சியா? எதுக்காக என் பையன் அழுதுகிட்டு இருக்கான்? இல்லம்மா, மீனு ஆண்டி என்ன அடிக்கல. அன்னைக்கும் நிஜமா மீனு ஆண்டி என்ன அடிக்கலம்மா. நான் தான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். இன்னைக்கு அந்த கழுகு கிட்ட இருந்து என்ன மீனு ஆண்டி தான் காப்பாத்துனாங்க. மீனு, உனக்கு ரொம்ப நன்றி மீனு. எங்களோட சந்தோஷமே ராஜு மட்டும்தான். உன்னை பழி வாங்குறதா நினைச்சு உன் மரத்துல இருந்த மாம்பழங்களை திருடினது நாங்க தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இனிமேலாச்சும் உங்க பையனுக்கு மற்றவங்கள மரியாதையோட பேசுறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. ராஜு திருந்தி நல்லவனா மாறினா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. தன்னோட தப்ப உணர்ந்த காகங்கள் அவங்க திருடின மாம்பழத்தை மறுபடியும் மீனுக்குருவி கிட்டேயே ஒப்படைச்சிட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். மிருத்தூன், சம்ருத்தா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சசிகுமார், பிரவன்ராஜ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சிகா, ரித்விகா, வர்ணிகா, கவி, நிலா, கிருஷிதா, மிஸ்ரா, மித்ரன், நிலானி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கலா, பாண்டி, மணி, சித்ரா, சாந்தி, நிஷா, விஸ்வா, ராஜா, மகிழன், குமரேசன், பாண்டி செல்வி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பட்டு, வெண்பா, ஜீவா, பிரபு, அக்ரன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரித்திக், ஹனிஸ்கா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஜீவா, ஹாய் ஜெவினா, டாஃப்னி, தினேஷ், தக்ஷித், சர்விகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அகில் வேலன், ரித்தன்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய்.
ஹாய் இஷான் சாம்ராட், நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.